எடுத்துங்க. இந்த பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 லிட்டர் தண்ணி இது மாதிரி நல்லா விஸ்க் பண்ணி இப்படி சைடுல வச்சிருங்க. ஒரு கடாயை அடுப்புல வச்சு கடலை எண்ணெய் ஒரு 50 ml, 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 டீஸ்பூன் வெட்டின இஞ்சி, 1 டீஸ்பூன் சாப் பண்ண பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் இங்க நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த கடலை மாவு இருக்கு பாத்தீங்களா, இதை ஒரு கலக்கி இவன் மண்டை மேலேயே கொட்டுங்க. கேஸை ஸ்லோ பண்ணுங்க. 1/2 லிட்டர் தண்ணி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கையில எவ்வளவு கிடைக்குது கொத்தமல்லி அவ்வளோத்தையும் கொட்டுங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணும். ஒரு கொதியாச்சா கேஸ் ஆஃப் பண்ணுங்க. ஃபேண்டாஸ்டிக் பாம்பே சட்னி வெங்கடேஷ் பட் ஸ்டைல்ல ரெடி. இல்ல ஃபேமஸோ இல்லையோ, இந்த சட்னி வந்து மெட்ராஸ்ல பயங்கர ஃபேமஸ். உடுப்பி ஹோட்டல்ல எல்லாத்துமே வந்து லாஸ்ட் மினிட்ல கூட்டம் ஜாஸ்தியாச்சு நான் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் டிஷ் வந்து இந்த பாம்பே சட்னி.